foodies, welcome back to Make It Tasty channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இருக்கும், சிம்பிள் அண்ட் சூப்பராவும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது செய்யிறதுக்கு வெறும் 15 to 20 minutes தான் ஆகும். இந்த டிஷ்க்கு தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 70 grams ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பட்டை, லவங்கம், கடல் பாசி ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 tablespoon. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போதான் மெயினானது, சுத்தமாக கழுவி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ½ teaspoon turmeric, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. tablespoons ஆஃப் மிளகாய் தூள். இது பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே அரைச்சி வச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ½ tablespoon சால்ட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. One tablespoon chicken masala. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால்வாசி டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் சிக்கன் நல்லா வேகிறதுக்கும் தான் தண்ணி ஆட் பண்ணுறோம். அதே சமயம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு அடிக்கடிக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மூடி போட்டு விட்டுடுங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மூடி ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி சுண்டுற வரையும் இதே மாதிரி பண்ணிட்டே இருங்க. ஆல்ரெடி வதக்கத்துலேயே சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்துங்க. 5 minutes சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, சிக்கனும் நல்லா ரெடி ஆயிடுச்சு.
இறக்கிறதுக்கு முன்னாடி 2 pinches ஆஃப் கிராஷ் பண்ணி வச்சுருந்த பெப்பரையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கோங்க. இது எதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ரசம், சாம்பார் சாதம் அண்ட் ஜீரா ரைஸ்க்கு செம்ம சூப்பராக இருக்கும். டான் டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், see you next week.